மோந்தா புயல் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னைக்கு அருகாமையில் சென்னையிலிருந்து சரியாக 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வங்காள விரிகுடா கடலில் மையம் கொண்டிருக்கு. இந்த புயல் தற்போது வரைக்குமே எந்த திசையில் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னா, வடமேற்கு திசையில் தான் நகர்ந்துட்டுருக்கு. அதாவது நம்முடைய சென்னைக்கு நெருங்கி வரக்கூடிய மாதிரி தான் இது நகர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த புயல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வடக்கு திசையில் நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி நகர்ந்து போகும்போது இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் அப்படின்னா, இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு உள்ள இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காக்கிநாடா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா பகுதி, வசூலிப்பட்டினம் அப்படின்ற இந்த பகுதிகளில் இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த புயல் பார்த்திங்கன்னா ஒரு தீவிர புயலாகவே கரையை கடக்க போகுது. அதாவது இந்த புயலுடைய வேகம் இது கரையை கடக்கும்போது 90லிருந்து 110 km/h அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் தான் இந்த புயல் கரையை கடக்கும். பெரிய அளவிலான காற்று அச்சுறுத்தல் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, காற்று முறிவு அப்படின்ற இந்த விஷயம் நடக்க இருப்பதால் பெரிய அளவிலான காற்று அப்படின்றது ஆந்திர மக்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் பெரிய அளவிலான மழை பொழிவை பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்கள் எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கு இந்த புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த புயல் இன்னும் நெருங்கி வருமா, அதாவது சென்னைக்கு இன்னும் நெருங்கி வருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சின்யார் புயலும் அதேமாதிரி இந்த புயலும் அந்த காற்றுகளை மாற்றி மாற்றி இழுக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இதனால் இது நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நெருங்கி வந்தது அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் வரலாம். மேபி அது கூட பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலால், இந்த மோந்தா புயலால் நம்முடைய தமிழகத்திற்கு எந்த அளவிலான மழைப்பொழிவு கிடைக்கும், எந்தெந்த பகுதிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி கடற்கரை பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்திங்கன்னா நல்ல மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு, அதாவது சரியாக ஒரு 8 மணிலேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 8-9 மணி வரைக்குமே சென்னை பகுதிகளில் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வட சென்னை பகுதிகளில் பெரிய அளவிலான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழையுடைய தீவிரம் அப்படின்றது முற்றிலுமே குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் வானத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராவுக்குள்ளே போகும்போது நமக்கு அந்த மழை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் கூட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு தற்போது ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கடலில் புயல் இருக்குது அப்படின்றப்போ ஸோ இது நமக்கு நெருக்கமாக வருதுன்றப்ப என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், இதுவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம் அப்படின்றதுனால இவங்க இந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றத விடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு அலர்ட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கைக்காக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவிலான மழை பொழிவுலாம் வரப்போகிறது கிடையாது. பட் என்ன அப்படின்னா ஒரு எச்சரிக்கை, திடீர்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா பி ப்ரிப்பேர்டு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நமக்கு பெரிய அளவிலான மழை பொழிவு இல்லைனாலுமே உள்ள நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி இடி மழை பொழிவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெப்பச்சலன மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அரபிக்கடலில் சென்யார் அப்படின்ற இந்த ஒரு புயல் இருக்கிறதுனால இப்போது கேரளா முழுக்கவே தென்மேற்கு பருவமழை போல் பார்த்திங்கன்னா காற்று திசை மாதிரி வீசுது. இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை. ஆனால் அங்கே வீசக்கூடிய காற்று அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு பருவ காற்று வீசிருக்கனால மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுக்கவே பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா பேஞ்சிட்டு தான் இருக்குது. நான் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதோ, எந்த இடத்துலலாம் மழை இருக்கோ, ஸோ அதை நான் உங்களுக்கு புகைப்படங்களாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மோந்தா அப்படின்ற புயல் பெரிய அளவிலான ஒரு கனமழை பொழிவை நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் நம்ம தமிழ்நாட்டை நினச்சிட்டாச்சும் போகிறோம், ஓரளவுக்காச்சும் ஒரு சில் கிளைமேட்டும் சாரல் மழை கீழே கொடுக்கணும்னு நினச்சேன். பட் இது கொடுக்காம டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. பட் இந்த புயல் போனாலுமே நம்மளுக்கு அடுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்கள் இருக்குது. ஆனால் அந்த மழைப்பொழிவுடைய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஒரு வாரம், கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து ஒரு 10 நாட்கள் வரைக்குமே நம்மளுக்கு காலம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவிலான மழைப்பொழிவு இருக்காது. கொஞ்சம் கேப் விட்டுருந்தால் 4ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளுக்கு மழைப்பொழிவுடைய தீவிரம் கூடும். இப்போ போகக்கூடிய இந்த சென்யார் புயலும் அதேமாதிரி இந்த மோந்தா புயலும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆன பிறகு நம்ம இந்திய நிலப்பரப்பை விட்டு வெளியே போன பிறகு தான் நம்மளுக்கு அடுத்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை தொடும். அது வரைக்கும் நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைவெளியை ரசிக்கலாம் என்று கூட பெரும்பாலான மழை ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இதை
ஆழ்ந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு வரும் 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 வரும்ன்ட்டு. ஆனால் வரல. இது வந்து டாட்டா காமிச்சு. நானும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இது வந்து டாட்டா காமிச்சிச்சு. பொறுத்திருப்போம். நல்ல சம்பவங்கள்லாம் வந்து வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதுதான் வந்து ஆரம்பமே. இன்னும் வந்து நவம்பர், டிசம்பர் அப்படி சாலிடாக இருக்குது. கண்டிப்பாக நமக்கு நிறைய காற்று சுழற்சிகள் இருக்குது, நிறைய மழைப்பொழிவுகள் இருக்குது அப்படின்ற இந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணும்போதே ஒரு ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஹைப் போட்டு விடுங்க. அப்போ தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஹைப்புமே 10 பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் ஹைப்போட சொல்கிறேன். நன்றிகள்.